சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். பொதுவாகவே சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்மளுடைய தர்மத்தையும் நாம் செய்திருக்கக்கூடிய கருமாக்களுக்கும் அதிபதியாக உள்ளவர். அதனால தான் அவருக்கு தர்ம கருமாதிபதி என்று பெயர். அதனால தான் நாம் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் அல்லது எப்பேற்பட்ட புண்ணியங்கள் செய்திருந்தாலும் அதற்கு உண்டான காலம் வரும் பொழுதே அதற்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது. நிறையா பாவம் செஞ்சுருப்பாங்க, ஆனால் சௌரியமாக இருக்காங்களே நம்ம நினைப்போம். நிறைய நல்லது செய்கிறாங்க, ஆனால் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன் என்றால் அந்த சனி பகவானினுடைய காலம் வரும் வரையிலே அவர்களுக்கு உண்டான அந்த தர்மத்திற்கு உண்டான பலன்களும் அவர்கள் செய்திருக்க கர்மாவுக்கு உண்டான பலன்களும் அவர்களுக்கு கிடைக்காமலே இருக்கும். அதனால தான் அவருக்கு தர்ம கருமாதிபதி அப்படின்னு பேர். சில நபர்கள் சொல்லுவதை நம்மளால் கேட்க முடியும். சில பேர் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, 7.5 சனி என்னை படாத பாடுபடுத்துது சாமி அப்படிம்பாங்க. இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் அவருடைய பார்வையினாலே அல்லது அவரினுடைய அந்த காலத்தில் சில நபருக்கு நல்ல பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். அதனால தான் பொதுவாக சொல்லுவார்கள், குரு கொடுப்பார் சனி கெடுப்பார், சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு பகவான் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் கூட சனி பகவான் கெடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் அந்த பலன் முழுமையாக அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. ஆனால் சனி பகவானை கொடுக்கின்ற இடத்தில் ஒருத்தவருக்கு இருந்தால் எந்த கிரகம் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. அதைத்தான் இப்படி சொல்லுவார்கள், குரு கொடுப்பார் சனி கெடுப்பார், சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் என்று கேட்பாங்க. அதுபோல் சனி பகவானினுடைய அந்த பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சற்றேற குறைய பார்த்திங்கன்னா 2.5 வருட காலம் ஒரு ராசியிலே நின்று அவர் அருளாட்சி பண்ணுவார். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த 2.5 வருஷங்கிறது ஒரு சில சமயம் 3 வருஷம் போகும், ஒரு சில சமயம் 2 வருஷத்துக்கு கம்மியாக கூட இருக்கும், 2 வருஷம் கூட போகும். ஆனால் தோராயமான அவருடைய ஒரு சுழற்சிக்கு 30 வருடங்கள். அதனால் 2.5 வருஷம் நம்ம பொதுவாக சொல்கிறது தான். இப்போது அந்த சனி பகவான் இப்போது 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமையிலே அந்த சனி பயிற்சி நடக்கிறது. சற்றேற குறைய பார்த்திங்கன்னா அந்த பயிற்சி அடைந்ததிலிருந்து 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி அடுத்தது அந்த கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாக போகின்றார். இப்படியாக சற்றேற குறையம் 2 வருடம் 4 மாதம் அந்த இடத்துல இருந்து ஆட்சி பண்ண போகிறார் சனி பகவான். அதுவும் அந்த கும்பராசி அப்படிங்கிறது ஒரு நல்ல ராசி. பொதுவாக சொல்லணும்னா சனி பகவானினுடைய சொந்த ராசி. அந்த சொந்த ராசியிலே நின்று அவர் அருளாட்சி பண்ணக்கூடிய சமயங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். மேஷ ராசிக்கு உண்டான பலன்கள், இந்த சனி பயிற்சி பலன்கள் தெளிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் 10 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன கர்மாஸ்தானம், அடுத்தது 11வது பாவம் லாபஸ்தானம். இந்த 2க்கும் உடையவர் சனி பகவான். அதனால தான் இந்த மேஷராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எவருக்குமே ஒரு அஞ்சாத குணம் இயல்பாகவே உங்களிடம் இருக்கும். எல்லோரிடமும் ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக பேசக்கூடிய தன்மை இருக்கும் இவங்கள்ட்ட. விசாலமான அறிவு கொண்டவர்கள் இவர்கள். தனக்கு அப்படின்னு மட்டும் பார்க்காமல் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லோருக்குமான ஒரு செயலாக அதை கண்ணோட்டமாக அவர்கள் பார்க்கக்கூடிய சுபாவம் இயல்பாகவே இருக்கும். நல்ல சிந்தனை கொண்டவர்கள். 11ஆம் பாவத்தோட சனி சம்பந்தப்படுவதனால புகழ்ச்சிகள் ரொம்ப பிடிக்காதவர்களாக இருந்த போதிலும் தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேணும் அப்படின்னு இவங்க விரும்புவாங்க. நல்ல புகழ்ச்சி வேறு, அங்கீகாரம் வேறு. புகழ்ச்சியை ரொம்ப விரும்ப மாட்டார்கள், ஆனால் தனக்குன்னு ஒரு தனியான அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்னு அவங்க எப்போதுமே எதிர்பார்க்கக்கூடியவர்கள் மேஷராசியில் பிறந்தவர்கள். இப்போது பார்த்தோம்னா சனி பகவான் 11ஆம் பாவத்துக்கு வரார். இதுக்கு முன்னாடி சனி பகவான் இருந்த இடம் அப்படிங்கிறது 10வது இடத்துல இருந்தார். அதாவது ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான். அதனால் கொஞ்சம் ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கலாம். ஒரு சில பேருக்கு அது சர்க்கிள்களாக கூட ஆகியிருக்கும். அதே போல் ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் பொருட்களை இழக்க வேண்டி வந்திருக்கும். நீங்கள் கூட பரவாயில்ல பெருந்தன்மையாக விட்டுட்டு போகக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம்.
இப்போது சனி பகவான் பார்த்தோம்னா ஒரு நல்ல இடம் 11வது இடத்துக்கு வரார். சனி பகவான் இப்போ தான் ஒரு நல்ல இடத்துக்கே உங்களுக்கு வரார். கடந்த பல வருடங்களாகவே சனி பகவான் வந்து மேகராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சென்ற போதிலிருந்து சரி கண்டசனி ஆரம்பிச்சது பாருங்கள் கரெக்டாக. அப்போ அவர் வந்து துலா ராசியில் போனார் பாருங்கள். அந்த சமயத்திலிருந்தே மேகராசிக்காரங்களுக்கு ரொம்ப சரியான பலனை சனி பகவான் கொடுக்கவில்லை. கண்ட சனியாக போனார், அர்த்தாஷ்டம சனி வந்தது, அடுத்தது 9ஆம் பாவத்தில் நல்லது செய்கிற சமயம் கூட குரு பகவான் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தார். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து 10வது ஸ்தானத்தில் நல்ல இடத்துல இல்லை. இப்போ தான் சனி பகவான் ஒரு முறையான இடம், நல்ல இடம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வரார். அப்புறம் பார்த்தோம்னா இந்த 2.5 வருஷம் கழித்து உங்களுக்கு 7.5 ஆரம்பிக்க போகுது. அதனால் இந்த 2.5 வருஷங்கிறது ஒரு அபரிமிதமான ஆஸ்பீஷியஸ் டைம்னு சொல்லுவாங்களே, அப்படியான ஒரு அபரிமிதமான பொற்காலமான இந்த 2.5 வருடம். இதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தினீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை அல்ல, உங்களுடைய சந்ததிகளுக்கான வாழ்க்கை கூட உயர்வதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. சனி பகவானுடைய அந்த அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஜென்மத்தில் குரு அடுத்த மே மாதம் அவரும் மாறிடுவார், 2ஆம் பாவத்துக்கு போயிடுவார். அதனால் இப்போ 2ஆம் பாவத்தில் குரு, 11ல் சனி, உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி. குருவும் நல்ல இடத்துக்கு போயிடுவார், சனியும் நல்ல இடத்துல இருக்கார். ஆனால் நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே சனி பகவானுக்கு 3 விதமான பார்வைகள், நேர் பார்வை ஒரு பார்வை, அப்புறம் சவ்ய தட்சிண பார்வைகள்னு 2 பார்வை அவருக்கு இருக்குது. 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு, அப்புறம் 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு. இதில் வந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவர் வந்து சனி பகவான் பார்க்கின்றார். அதே போல் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கின்றார். 10ஆம் பார்வையாக உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை அவர் வந்து பார்க்கின்றார். அதனால் வந்து ஒரு நல்ல அமைப்புகளை நீங்கள் இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக எதிர்பார்க்கலாம். ஆயுள் வலிமையாக ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சிலருக்கு சில கண்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சனி பயிற்சி முன்னதே சில கண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சியினால் உங்களுக்கு லாபஸ்தானங்கள் உயர்வடைகிறது. புதிய வகையான தொழில் முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி வந்து அதிகப்படியான பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், நீண்ட நாட்களாக பணியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையவிருக்கின்றது. உங்களுக்கு தேவையானபடி மனதிற்கு சந்தோஷமான முறையிலே பணி உங்களுக்கு அமையவிருக்கின்றது. மாறுதலான பல விஷயங்களை இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு தரவிருக்கின்றது. கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா வெளியூரிலிருந்தும் வெளிநாட்டுகளிலிருந்தும் உங்களுக்கு புதிய வகையான தொழில் வாய்ப்புகள் உருவாகவிருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பலருக்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் புதிய வகையான வீடுகள் கட்டுவதற்கும் பல நாட்களாக வாடகை சுமை கொடுத்து நாம் தாமசித்து கொண்டிருக்கிறோமே, எப்போ தான் நமக்கு சொந்த வீடு அமையும் அப்படின்னு ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு சொந்த வீடு பாக்கியங்களும் அமையவிருக்கின்றது. மேலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேஷ ராசியில் வருவார்கள். அவர்களுக்கு தங்களுடைய மேல் அதிகாரியிடம் சுமூகமான உறவு, அதன் மூலமாக தொழில் வளர்ச்சிகள் அமையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களும் மேஷ ராசியில் வருவார்கள். குறிப்பாக அவர்களுக்கு பார்த்தோமேயானால் ஊடுபரியான தொழில்கள் செய்வது, வருமானங்கள் உயர்வது, பல நன்மைகள் நடைபெறவிருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷ ராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா புதிய செயல்கள் செய்வதன் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் கௌரவம் உயரவிருக்கின்றது, வெகுமதிகள் அடையவிருக்கின்றீர்கள். முக்கியமாக இந்த சனி பெயர்ச்சியினால மேஷராசியில் பிறந்தவர்கள் முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி அன்னையை வழிபாடு செய்ய வேண்டும். பார்வதி தேவிக்கு வெள்ளிக்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள். அது மாதிரி பௌர்ணமி தினத்திலே அம்பிகைக்கு உண்டான லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி போன்ற மந்திரங்களை நீங்கள் பாராயணம் உச்சாடனம் செய்து வந்தால் இந்த சனி பகவானினுடைய லாப சனியினுடைய அனுகிரகம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த பலன்கள், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன். அதனால் இது நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய தனித்துவமான நம்மளுடைய பலன்களை மாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுடைய தசா புத்தி அந்தரம் சூக்ஷ்மம் நாடி இவைகளை வைத்தும் இது மாறுபடும்.
அதனால் நம்மளுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் 8வது பாவம் 9ஆம் பாவம் இது இரண்டிற்கும் உடையவர். 8வது பாவம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம், ரொம்ப முக்கியம். ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான். 9வது பாவம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இதுவரை மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் போனார். இப்போது 9ஆம் பாவத்திற்கு வருகிறார். இந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானம் 9வது ஸ்தானத்திற்கு உடையவராக இருப்பதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல இளகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே தாமாக வழிய உதவி செய்வார்கள். ஒரு சில பேருக்கெல்லாம் உதவி செய்யணும், அவங்க நம்மக்கிட்ட கேட்கட்டும், நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு நம்முடைய உதவி தேவை என்றாலே தாமாக உதவி செய்யக்கூடிய இளகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்புறம் சமூகத்திலே இவர்களுக்கென்று ஒரு தனி புகழ் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். சிநேகிதர்கள், அப்புறம் உறவினர்களிடம் ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். எதிலும் மற்றவர்களை கொஞ்சம் எளிதில் நம்பக்கூடிய தன்மை இவர்களிடம் இருக்கும். அது இவர்களுக்கு ஒரு முக்கியமான குணாதிசயம். இப்போது இந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இதுவரை இருந்தார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான கஷ்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கை துணைவரிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது, குடும்பத்தில் மனக்குழப்பங்கள், மன அமைதியற்ற சூழ்நிலைகள், தேவையற்ற சிலருக்கு வழக்குகளை சந்தித்திருக்கக்கூடிய வேண்டியிருக்கலாம். தேவையற்ற முறையிலே பல விதமான அபராதங்கள் செலுத்தியிருக்க வேண்டி வரலாம். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அதிகரித்து இருக்கலாம். இப்படின்னு நிறையா விஷயங்கள் இவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. குறிப்பாக ஒரு சில பேருக்கு பல நல்லதைகளையும் செய்திருக்கார், திருமணங்கள் கூடியிருக்கும் அப்படின்னு பல விஷயங்களை நல்ல விஷயங்களையும் செய்திருப்பார் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இப்போது சனி பகவான் 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருகிறார். மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சியினால் பல நன்மைகள் அடையவிருக்கின்றீர்கள். முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கு இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் குறையவிருக்கின்றது, நன்மைகள் அதிகமாக பெறவிருக்கின்றீர்கள். அதுதான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பல நன்மைகள். கெட்டதும் போகுது, நல்லதும் வரப்போகுது. முக்கியமாக அந்த சனி பகவான் அவருடைய அந்த பார்வை 9ஆம் இடத்துக்கு வராரு. அப்புறம் அவருடைய அந்த பார்வையினால் நன்மைகளை செய்கிறார். 11ஆம் பாவத்தை பார்க்கின்றார். தங்களுடைய லாபஸ்தானம் பார்வையினால் லாபங்கள் இல்லாத பல செயல்களை இதுவரை நீங்கள் செய்து கொண்டு வரீங்க. இது நம்ம செய்கிறோம், லாபமே இல்லையேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதில் லாபம் வரவிருக்கின்றது. வேலையாட்களால் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் தீரவிருக்கின்றது. சுமூகமான முறையிலே உங்களுக்கும் உங்கள் மேல் அதிகாரிக்கும் மன ஒற்றுமை அமையும். வெகு நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் நிவர்த்தி அடைந்து பண வரவுகள் ஏற்படும். அப்புறம் அந்த சனி பகவானினுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கின்றார். இதுதான் ஒரு நல்ல விஷயம். முக்கியமாக சொன்னால் வெகு நாட்களாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அவைகள் தீர்க்கப்படும். அது மாதிரி தேவையற்ற சத்துருக்கள், எதிரிகள் தொல்லைகள் நிவர்த்தி அடையவிருக்கின்றது. பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த சனி பகவான் அவருடைய 7ஆம் பார்வையினால் உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால் புதிய வகையான தொழில் வாய்ப்புகளும், அதே மாதிரி மனதிற்கு ஏற்றாற் போல திருமணம் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கும் திருமணம் கைகூடும்.
புதிய வகையான உத்வேகத்துடன் செயலில் ஈடுபடவிருக்கின்றீர்கள். அது மாதிரி வெகு நாட்களாக உங்களுக்கு சேர வேண்டிய பணம் வராமல் இருந்தால் அந்த பணம் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். உங்களுடைய குடும்பத்திலே யாருக்கேனும் திருமணம் நடைபெறவில்லை அல்லது அவர்களுக்கென்று ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் தடையாக இருந்தால் அந்த சுப நிகழ்ச்சிகளும் அதே மாதிரி திருமணங்களும் நடைபெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சியினாலே ஏற்படுகின்றது. மேலும் பார்த்தோம்னா தீர்த்த யாத்திரை, ஸ்தல யாத்திரைகள், அது மாதிரி மட்டுமல்லாமல் பலவிதமான செயல்கள் செய்து தர்ம கைங்கரியங்கள் செய்வது, அன்னதானங்கள் செய்வது, பூர்வீகமாக உங்களுடைய சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி, உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் அதிகமாக செய்வது அப்படின்னு பல நன்மைகள், சகோதர சகோதரி வர்க்கத்திலும் நல்ல மதிப்பு, நல்ல பண்புகள், நல்ல மரியாதை அதிகரிப்பது அப்படின்னு நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3, 4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் அபரிமிதமாகவே இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சின் மூலமாக பல நன்மைகளை அவர்கள் அடையவிருக்கின்றார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெகு நாட்களாக உங்களுக்கு சேராமல் இருக்கக்கூடிய பல விஷயங்கள், முக்கியமாக இது உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அது கூட உங்களுக்கு நிச்சயமாக சேருவதற்கான வாய்ப்புகளும் பாக்கியங்களும் கிடைக்கின்றது. குறிப்பாக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. முக்கியமாக பெருமாளுக்கு புதன்கிழமையிலே துளசியினால் அர்ச்சனை செய்யுங்கள். பல நன்மைகள் இந்த சனி பயிற்சியினால் நீங்கள் அடைவீர்கள். சிவாய நமः. பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த பலன்கள், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன். அதனால் இது நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய தனித்துவமான நம்மளுடைய பலன்களை மாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுடைய தசா, புத்தி, அந்தரம், சூக்ஷ்மம், நாடி இவைகளை வைத்தும் இது மாறுபடும். அதனால் நம்மளுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும். துலா ராசிக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம். துலா ராசிக்கு பொதுவாகவே சனி பகவான் 4, 5 ஆகிய பாவத்திற்கு அதிபதியாக உள்ளவர். 4ஆம் பாவம் அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம், வீடு, வசதி, வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது. 5ஆம் பாவம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம், குழந்தைகள் தரக்கூடிய ஸ்தானம், தெய்வ வழிபாடுகளை தரக்கூடிய ஸ்தானம்னு ஒரு முக்கியமான அமைப்பு. இது ரெண்டுக்கும் அதிபதி சனி பகவான். பொதுவாகவே அந்த துலா ராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு நீதி வலுவாமல் இருக்கக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்கள். அதே மாதிரி எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலில் இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும், இதனால் என்ன ஒரு விஷயங்கள் நமக்கு நல்லது, நம்மை சார்ந்தவர்களுக்கு என்ன நல்லது, இதனால் என்ன தீமைகள், இதனால் என்ன ஒரு நெறியை நாம் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த விஷயத்தில் அவர்கள் இறங்குவார்கள். மேலும் அவர்களுக்கு அதர்மமாக இருக்கக்கூடிய செயல்கள், அவர் மனசுக்கு இது அதர்மம்னு தோணும், அந்த செயலை செய்ய மாட்டாங்க அவங்க. அது மாதிரி நல்ல பல உயரிய குணாதிசயம் கொண்ட மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள் துளாராசியில் பிறந்தவர்கள். அவர்களுக்கு இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் இதுவரை 4ஆம் பாவத்தில் இருந்தார். 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அர்த்தாஷ்டம சனிங்கிறது தொழிலிலே சில முடக்க நிலைகளை தந்திருக்கும். ஒரு முன்னேற்றங்கிறது கொஞ்சம் ஒரு நிலையான முன்னேற்றங்கிறது இருக்காது. ஒரு கட்டு, ஒரு தடை, ஒரு முன்னேற்றம், ஒரு தடை, ஒரு முன்னேற்றம், தடைன்னு தான் இருந்துகிட்ருக்கு. இப்போது அவர் சனி பகவான் முக்கியமாக சொல்லணும் 5ஆம் பாவத்திற்கு வருகிறார் துளாராசிக்கு. அது அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்கவிருக்கின்றது. குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வீக சொத்துக்கள் சீராக உங்களுக்கு சேருவதிலே நல்ல பலன்கள் கிடைக்கிறது. வெகு நாட்களாக ஒரு சொற்ப வருமானங்கிறது இருக்குது, அந்த வருமானம் கூடுகிறது. அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த கமிஷன் பேசிஸில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ரொம்ப நல்ல காலம்னு சொல்லலாம்.
இடைத்தரகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அற்புதமான காலமாக இந்த துலா ராசிக்கு இந்த சனி பயிற்சி அமைகிறது. அதே மாதிரி இந்த துலா ராசிக்கு முக்கியமான ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் ஒரு நல்ல இடத்துல இப்போ பிளானட்டரி பொசிஷனில் போயிட்டுருக்காரு. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 12 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பிளானட்டரி பொசிஷனுடைய அமைப்பு துலா ராசிக்கு வருது. அதனால் வந்து அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கும் சரி, அல்லது முக்கியமாக துலா ராசிக்கே ரொம்ப வந்து கலைத்துறைங்கிறது ரொம்ப அற்புதமான துறையாக இருக்கும். அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த சமயம் இந்த சனிப்பெயர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சிகளை தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது. கடன் நிவர்த்தி அடைவதற்கும், கையிருப்பு உயர்வதற்கும், தொழில் சார்ந்த பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கும் அமைப்புள்ளது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது இந்த நபருடன் நம்மளுடைய நெருக்கத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும், அல்லது இந்த மனிதனுடைய உறவு நமக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை வெகு நாட்களாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு கைகூடாமல் இருந்தால் இந்த சமயத்தில் அதை முயற்சி செய்தால் அது உங்களுக்கு கைகூடும். பல நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதே மாதிரி பணி செய்யக்கூடிய இடத்துல வெகு நாட்களாக இருந்த மன கஷ்டம், இது பல பிரச்சனைகள் அது எல்லாமே நிவர்த்தி அடைகின்றது. பலருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோக பலன்கள் ஏற்படுகின்றது. அப்புறம் இந்த சனிப்பெயர்ச்சினாலே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். அப்புறம் வந்து முக்கியமாக வந்து மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையிலே அர்ச்சனை செய்யுங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த துலா ராசிக்கு குறிப்பாக ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்தோமே ஆனால் சித்திரை நட்சத்திரம் 3, 4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் துலா ராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது சாதகமான பல விஷயங்கள் கிடைக்கும்படியான அமைப்புகளை உருவாக்குகின்றது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உற்றார் உறவினர்கள் மூலமாக பல நன்மைகளை ஏற்படுத்துகின்றது. விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் துலா ராசியில் வருவார்கள். அவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கும் அல்லது தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக பல நன்மைகள் அடைவதற்கும் வாய்ப்புள்ளது. முன் சொன்ன மாதிரியே அனைத்து துலா ராசிக்காரர்களும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமியை வணங்குங்கள். பௌர்ணமி தோறும் குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள். நல்ல பலன்கள் இந்த சனிப்பெயர்ச்சினால் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த பலன்கள், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன். அதனால் இது வந்து நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய தனித்துவமான நம்மளுடைய பலன்களை மாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுடைய தசா, புத்தி, அந்தரம், சூக்ஷ்மம், நாடி இவைகளை வைத்தும் இது மாறுபடும். அதனால் நம்மளுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை விரிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா மதி யூகம் கொண்டவர், நல்ல அறிவாளியாக இருப்பார்கள். அவர்களை சார்ந்து பல அன்பர்கள் எப்போதுமே இருக்கக்கூடிய, நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவர்களை சார்ந்து சில அன்பர்கள் இருப்பார்கள் எப்போதுமே. ஒன்று, இவர்களுடைய உடல் உழைப்பு அவர்களுக்கு தேவைப்படலாம், அல்லது இவர்களுடைய பல விஷயங்கள் அவர்களுக்கு தேவைப்படலாம், இவர்களுடைய நேரம் தேவைப்படலாம், அல்லது இவர்களுடைய ஆதரவு தேவைப்படலாம். அப்படின்னு பல விஷயங்களில் இவர்களை சார்ந்து நிறைய நபர்கள் எப்போதுமே இருப்பார்கள் தனுசு ராசியை. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப கச்சிதமாக அந்த வேலையை, அந்த செயலை, அந்த தொழிலை முடிப்பதிலே இவர்களுக்கு நிகர் இவர்களே அப்படின்னு ஒரு அருமையான கோட்பாடு கொண்டவர்கள். அப்படியான தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் பாவம் 3ஆம் பாவத்திற்கு அதிபதியாக உள்ளவர். அதனால் சனி பகவானுக்குடைய முக்கியமான பல நல்ல விஷயங்கள் தனுசு ராசிக்கு தேவை. 2ஆம் பாவம் பணவரம், தொழில் ஸ்தானம், அப்புறம் வந்து முக்கியமாக சொன்னால் தனஸ்தானம்னு பேர். தன பண வரவுகள் தொழில் மூலமாக, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், 3ஆம் பாவம் சகோதர, தைரிய, வீரியஸ்தானம், இதுக்கெல்லாம் அதிபதி கொண்டவர். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரை சனி பகவான் 2ஆம் பாவத்தில் தான் இருந்தார். அதாவது 7.5 சனியினுடைய கடைசி பகுதி, அதாவது முதல்ல வரக்கூடியது மத்தியம காலம், பிற்காலம் அப்படின்னு 3ஆக பிரிச்சுக்கலாம் 7.5 சனியை.
அந்த 7.5 சனியில் இப்போ வந்து பாத சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனியினுடைய 2ஆம் பாவத்தில் அந்த சனி பகவான் இருந்தார் இதுவரை. அதனால் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே தனுசு ராசிக்கு கடந்த ஒரு 4 வருடங்களாகவே, ஒரு 5 வருடங்களாகவே, அந்த 7.5 ஆரம்பித்ததுலேருந்தும் சரி, அதுக்கப்புறமும் சரி, பலவிதமான தடைகள்ங்கிறது தான் இருக்குது. ஒரு முன்னேற்றங்கிறது ஒரு சீரான முன்னேற்றம், வளர்ச்சிங்கிறது இல்லை. முன்னேற்றத்தில் ஒரு தடை, ஒரு கடன் அல்லது ஒரு தேவையற்ற சில விஷயங்களிலே முதலீடு செய்து மாட்டிக்கொள்ளுதல்னு பல விஷயங்கள், பல இக்கட்டான சூழ்நிலைகள் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது அந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் பாவத்திற்கு வருகிறார். 3ஆம் பாவத்திலே இதை நிவர்த்தி சனிம்பாங்க, சில பேர் விமோச்சன சனிம்பாங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா 7.5 சனி இதோட முடியுது உங்களுக்கு. அப்புறம் குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கார். உங்களுக்கு நல்ல பலன்கள், நல்ல காலங்கிறதே இது மேலே தான் உங்களுக்கு முக்கியமாக ஆரம்பிக்கின்றது. வாழ்க்கையிலே பல நல்ல முன்னேற்றங்களை காணவிருக்கின்றீர்கள். ஏன்னா சனி பகவான் விட்டுட்டு அது போகக்கூடிய அந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம் பலவிதமான கஷ்டங்களை கொடுத்த அதே சனி பகவான் இப்போது உங்களுக்கு வாரி வழங்கவிருக்கின்றார் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த சனி பகவானினுடைய அந்த பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களது 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அது வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்புகளை, வம்ச அபிவிருத்திகள் ஏற்படுவதை, ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்பவர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதை, அதே மாதிரி வந்து பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்பவர்களுக்கு பெண் குழந்தையை, உங்களுடைய பையனுக்கு குழந்தைகள் பிறக்க வேண்டும் ஆசைப்படுறவர்களுக்கு உங்களுடைய பையனுக்கு குழந்தை பிறப்பது அல்லது உங்களுடைய மகளுக்கு பிறப்பது, அப்படியான பல வம்ச அபிவிருத்திகளை ஏற்படுத்தி தருகிறார். மேலும் பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு சனி பகவான் உங்களுடைய 10ஆவது வீட்டை பார்க்கிறார். 7ஆவது பாவத்தினாலே, அதாவது 9ஆவது வீட்டை பார்க்கின்றார். அதனுடைய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா அபூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த இடத்தை பார்க்கின்ற அந்த சனி பகவான் உங்களுக்கு 7ஆவது பாவத்தினுடைய பார்வை அப்படிங்கிறதுனால திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறார். அதே மாதிரி தெய்வ வழிபாடு செய்வதனாலே பல நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறார். அதே மாதிரி விரயஸ்தானத்தை பார்க்கின்றார். அதனால் நீங்கள் ஒரு முதலீடு செய்கிறீங்க, அதனால் ஒரு பலனுமே இல்லைப்பா, என்னப்பா அது அப்படின்னு நினைக்கலாம். அல்லது ஒரு முதலீடு, சாதகமான முதலீடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படலாம். அது உங்களுக்கு பலன்களை வழங்கக்கூடிய ஒரு முதலீடாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படியான பல நல்ல விஷயங்கள் இந்த காலத்தில் நடைபெறவிருக்கின்றது. இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அந்த விமோச்சன சனி சமயத்தில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அவைகளை எல்லாம் மறக்கடித்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல சுமூக உறவை ஏற்படுத்தி தருகிறார். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல அமைப்பு ஏற்படுகிறது. சகோதரர்கள் பல விஷயத்தில், பண விஷயத்திலே ஏதாவது கஷ்டப்படுவதோ, குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தால் உங்களுடைய சகோதர குடும்பமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சனி பயிற்சி அவர்களுக்கும் நல்ல பலன்களை வழங்குகிறது. அப்புறம் வந்து சனி பகவானினுடைய அந்த தனித்துவமான நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நட்சத்திர பலன்கள் அந்த பயிற்சினால் பார்த்தோம் அப்படின்னா, மூலா நட்சத்திரத்திற்கு பலவிதமான கௌரவங்கள் உயரக்கூடிய சனி பயிற்சியாக இந்த இது அமைகிறது. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய முதலீடுகள் செய்வதன் மூலமாக பல சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்குகின்றது. உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசி, அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்றமான சூழ்நிலையாகவும் சமூகத்திலே நல்ல உயரிய நல்ல மதிப்பு பெறக்கூடிய சனி பயிற்சியாக இது அமைகிறது. அப்புறம் இந்த சனி பயிற்சியினால் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா குரு பகவான் ரொம்ப முக்கியம். தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றி போடுங்கள். நல்ல பலன்கள், குபேர யோகம் இந்த சனி பயிற்சினாலே உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த பலன்கள், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன். அதனால் இது வந்து நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய தனித்துவமான நம்மளுடைய பலன்களை மாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுடைய தசா, புத்தி, அந்தரம், சூக்ஷ்மம், நாடி இவைகளை வைத்தும் இது மாறுபடும். அதனால் நம்மளுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு
கீழ்காணும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும்.